அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனிடத்திற்கு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் நம்ம கூட பேசுங்க. ஆண்டவர் பேசினாதான் விடுதலை, ஆண்டவர் பேசினாதான் ஆசீர்வாதம், ஆண்டவர் பேசினாதான் பிசாசு ஓடும். ஒரு மனுஷனுடைய வார்த்தையில பிசாசு ஓடாது, ஒரு மனுஷனுடைய வார்த்தையில ஆசீர்வாதம் இருக்காது. ஆண்டவருடைய வார்த்தையில தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும். இவனே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தின் ஆதாரமாக யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனம் எடுத்துங்க. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அவர் இங்கே கிட்டே சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. நீ நிற்கிற இடம் புனிதமான இடம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு மோசையை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். மோசே, இது எல்லாருக்குமே மோசையை பத்தி தெரியும். அதாவது இங்கிலீஷ்ல மோசஸ். அதாவது மோசே என்கிறவனை பார்க்கும் பொழுது மோசே மூலமாய் ஒரு ஆண்டவர் லட்சத்துக்கும் மேலான ஜனங்களை வழி நடத்தினார். ஒரு ஆளு 2 பேர் அல்ல, இல்ல 5 பேர் 10 பேர் அல்ல, லட்சத்துக்கும் மேலாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தையே மோசையை கொண்டு கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம குடும்பத்தை எடுத்துக்கிட்டா ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கும், இல்ல ஒரு 6 பேர், மிஞ்சி போனா ஒரு 10 பேர் நம்ம குடும்பத்தில் இருக்கும். இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு நாம் என்ன செய்யறோம்? ரொம்ப கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுறோமா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம், எவ்வளவு சங்கடப்படுறோம். அதாவது சில நேரங்கள்ல மன ரீதியாகவும் கஷ்டப்படுறோம், பண ரீதியாகவும் கஷ்டப்படுறோம். 2 சேர்ந்து வரும். அதாவது ஏதாவது ஒன்று மாத்திரம் வந்தா கொஞ்சம் தாங்கலாம், ஆனா 2 சேர்ந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். அது இந்த பணம் இருக்கு தெரியுமா? இந்த பணம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். பணம் இல்லைன்னா ரொம்ப வேதனையா போயிடும். ஐயோ, அதாவது இன்னைக்கு பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம வந்துட்டோம். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில வந்ததுனால பணம் நம்ம இடத்துல இல்லைன்னா தானா என்ன செஞ்சிருது? நமக்கு ஒரு பலவீனம் வந்துருது, ஒரு சோர்வு வந்துருது, ஒரு கஷ்டம் வந்துருது, ஒரு புலம்பல், ஒரு கண்ணீர் தானாகவே வந்துருது. அப்போ குடும்பத்தை நடத்துவதற்கு நமக்கு இன்னைக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகள், நிறைய பாடுகள் படுறோம். ஆனா இந்த மோசையை கொண்டு லட்சத்துக்கும் மேலான ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. அதனால என் குடும்பத்தை நடத்த முடியலையே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். மோசையோடு கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் உங்களோடு கூட கர்த்தர் இருந்து உங்க குடும்பத்தை நடத்துவார். அல்லேலூயா. உங்க கூட இயேசு உங்களோடு கூட இருந்து உங்க பிள்ளைகளை நடத்துவார். நிச்சயமாய் கவலைப்படாதீங்க. அதனால நான் என்ன செய்ய போறேன், என் இளைய பையனுக்கு என்ன செய்ய போறேன், என் மூத்த பையனுக்கு நான் என்ன செய்ய போறேன், என் இளைய பிள்ளைக்கு என்ன செய்ய போறேன், என் மூத்த மகளுக்கு நான் என்ன செய்ய போகிற கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்க குடும்பத்தை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது யாரு? ஆண்டவர். யார் கூட இருந்து நடத்தினார்? மோசேயோடு கூட இருந்து. விடல, கைவிடல. ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது யோசுவா சொல்லுகிறார், மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட, அவர் சொல்லும்போது மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அதே போலதான் மோசையோடு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் உங்களோடு கூட கர்த்தர் கூட இருந்து உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. என் குடும்பம் எப்படி நடக்கும், நான் எப்படி சாப்பிட போறேன், என் குடும்பத்துல சரியான வேலை இல்லையே, சரியான வருமானம் இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற கவலையை உங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் மோசையோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மோசையோடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மோசையோடு கூட இருந்த தேவன் நம்முடைய சபையில இருக்கிறார். அல்லேலூயா.
அதனால நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த மோசே அவன் அதாவது அவனை குறித்து வேதத்துல நிறைய காரியம் சொல்லியிருக்கு. அவனை குறித்து சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த மோசே யார் என்றால் யூதன். நல்லா அவன் யாரு? யூதன். அவன் பிறந்த செய்தியை அவன் பிறக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, எகிப்துல அதாவது அவன் பிறந்தது எங்க பிறந்தான்? எகிப்து தேசத்துல பிறந்தான். அவன் பிறந்த அந்த சமயத்துல என்ன செய்யணும்? ஆண் பிள்ளை எல்லாச்சும் என்ன செய்யணுமா? அழிக்கணும். என்ன செய்யணும்? அழிச்சிடணும். ஆண் பிள்ளையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல்ல எந்த ஆண் பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே பார்வோன் ராஜா கட்டளையிட்டதினால் ஆண் பிள்ளையை ஒவ்வொரு வீடு வீடாய் போய் தேடி பிடிச்சு பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் கொன்றாங்க. அப்படி கொல்லப்பட்ட பொழுது மோசே பிறந்திருக்கிறான். மோசேயுடைய தாய் என்ன செய்தார் என்றால் ஒரு 4 பெட்டிகளை கொண்டு வைத்து என்ன செய்தா? ஒரு நதியை கொண்டு விட்டுட்டான். ஒரு பெட்டியில வச்சு ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள மோசையை வைத்து நதியில கொண்டு வச்சாச்சு. ஏனென்றால் என் மகன் என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது. என் சகை எங்கேயாவது கொண்டு போய் என் மகன் பிழைக்கணும்னு சொல்லி அப்படியாய் மோசே என்ன செய்தான்? அப்படியாய் விட்டு விட்டான். அப்படி விட்ட பொழுது கொஞ்சம் தூரமாய் போன பொழுது பார்வோனுடைய குமரத்தி இளவரசி, பார்வோன் பெரிய ராஜா, அவளுக்கு மகன் யாரு? இளவரசி. அவள் குளிக்க வந்திருக்கா அந்த நதிக்கு. எங்க வந்திருக்கா? குளிக்கிறதுக்கு வந்திருக்கா. குளிக்க வந்த இடத்துல ஒரு பெட்டி, அழகான பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள பிள்ளையின் சத்தம், அழுகுரல் சத்தம் கேக்குது. உடனே அந்த பிள்ளையை எடுத்து அவளுடைய அரண்மனைக்கே கொண்டு போனான். அல்லேலூயா. அதனால எங்கே வளர்க்க கூடாதுன்னு சொல்லி மோசையை இது பண்ணாங்களோ அந்த இடத்திலே மோசையை வளர்க்கப்பட்டான். அல்லேலூயா. இதிலிருந்து ஒரு காரியத்தை நீங்கள் நான் புரிந்து கொள்ளணும். நம்ம வளர விடாமல் நம்முடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. உங்க பிள்ளைகளை யாராலையும் அழிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க முன்னேறி போகிற அந்த முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ, நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை யாராவது தடுத்துருவாங்களா அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வேண்டாம். என்றால் ஆண்டவர் எங்க வளர்க்க கூடாது என்று சொல்லி எந்த ராஜா சட்டப்பட்டானோ அதே ராஜாவின் இடத்துல அந்த பிள்ளையை வளர்க்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, நீங்க எந்த இடத்துல தலை குனிந்து போனீங்களோ அந்த இடத்துல உங்க தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். அல்லேலூயா. அதாவது பேதுரு ராத்திரி முழுவதும் வலை போட்டானோ, ராத்திரி முழுவதும் வலை போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சான். ஆனா அவன் மீன் பிடிக்க வலைய ஃபுல்லா ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டு வலைய போட்டு அந்த வலையை எடுத்து பார்க்கறான். ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த வலையை அலசி கொண்டு இருக்கிறான். வெறும் வலையை அலசுறான். எப்படி இருக்கும் பாருங்க. மீன் பிடிக்க போகிறவங்களை குறித்து சொல்லும் பொழுது அவங்க 3 நாள் கூட தங்கி இருப்பாங்க, 1 வாரம் கூட தங்கி இருப்பாங்க, 10 நாள் கூட தங்கி இருப்பாங்க. அப்படி தங்கி இருந்தா மீன் பிடிப்பாங்க. ஆனா இவன் அப்படிலாம் தங்கி மீன் பிடிக்கிறான். மீன் பிடிச்சு ஒரு மீன் கூட இவன் மீன் கொண்டாடுறதா அவன் சாப்பாடு. அவன் மீன் கொண்டாடுறதா அடுத்து குடும்பத்தை என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். இல்லைன்னா குடும்பம் என்ன செய்யும்? கஷ்டப்படும், கண்ணீர் விடும், வேதனைப்படும். பணம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. வேலைக்கு போயிருக்காங்க, வேலைக்கு போன இடத்துல வருமானம் வரல அப்படின்னா நம்ம குடும்பத்துல எப்படி இருக்கும்? அந்த வேலைக்கு போனதுனால நம்ம சில காரியங்களை எதிர்பார்த்திருப்போம். வருமானம் இன்னைக்கு வரும், நம்ம இவங்கிட்ட இதை செய்யலாம், இந்த காரியத்தை செய்யலாம், அந்த காரியத்தை நிறைய என்ன செஞ்சிருப்போம், யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா இங்க ஒண்ணுமே நடக்கல. கடைசியில எல்லாமே ஏமாற்றம். அப்படி வெறும் வலையை அலசி கொண்டிருந்த அந்த பேதுருவை கர்த்தர் அதே இடத்துல ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால நீங்க ஒருவேளை இப்போ நீங்க வெறுமையா இருக்கலாம். ஐயோ, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே, என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எங்க நீங்க ஒன்றும் இல்லாம இருக்கீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. அதனால வருத்தப்படாதீங்க. ஒண்ணுமே இல்லைங்கிற அந்த கவலை நமக்கு வேண்டாம். கர்த்தர் உங்களை நிரப்புவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நிரப்புவார், உங்க குடும்பத்தை நிரப்புவார், உங்களுடைய வேலையை நிரப்புவார். அதனால அதை குறித்த கவலை நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. அதனால இந்த மோசே எங்கே வளர்க்க கூடாது என்று சொல்லப்பட்டதோ அதே இடத்திலே அவன் வளர்க்கப்பட்டதினால் நாம எந்த இடத்திலே தலைகுனிந்து இருக்கிறோமோ அதே இடத்திலே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்.
இதனால கவலைப்படாம சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, மோசேயை குறித்து நாம் பார்ப்போம். மோசே என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் பிரித்தெடுக்கப்பட்டவன். என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவன். மோசேனா என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவன். அதனால மோசே என்பது பிரித்தெடுக்கப்பட்டதால் நீரிலிருந்து எடுக்கப்பட்டதனால் அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே போலதான் மோசேயை போல நாம நினைச்சினோம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். இன்னைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோமா பரலோகத்தில் இருக்கிறோமா? உலகத்துல தான் இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற நாம் உலகத்துல இருந்தாலும் நாம் எப்படி இருக்கிறோம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது தாமரை இலை பார்த்திருக்கீங்களா? தாமரை பூலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தாமரை இலைய பறிச்சு கொண்டாந்து அதுல கொஞ்சம் தண்ணியை விட்டு பாருங்க, அந்த இலையோட ஒட்டவே ஒட்டாது. எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, அந்த தாமரை இலையில அந்த தண்ணி கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. அது ஓடும், ஒரு இடத்துல நிக்க முடியாது, அது ஒட்டவே ஒட்டாது. அதே போலதான் நாம் உலகத்துல இந்த உலகத்துல இருந்தாலும் நம்ம கூட உலக காரியங்கள் நம்ம கூட ஒட்டக்கூட. இதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களா நாம் இருக்கிறோம். ஆனா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவன். தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உண்மையான கிறிஸ்தவன் யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவங்க உண்மையான. மற்றவர்கள் எப்படி பேர் கிறிஸ்தவர்கள். பிரித்தெடுக்கப்படலன்னா அவங்க யாரு? பேர் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அநேக காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படாமல் காணப்படுகிறோம். உலகத்தோடு குணமாய் உலகமாய் நாம் என்ன செய்யணும்? ஒட்டி கொண்டு இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இந்த உலகத்தோடு கூட என்ன செய்யணும்? ஒட்டி கொண்டு காணப்படுகிறோம். ஆனா இந்த உலகத்துல நாம் இருந்தாலும் இந்த உலகத்தோடு கூட நாம் என்ன செய்யக்கூடாது? ஒட்டி கொண்டு வாழக்கூடாது. இதுல இருந்து நாம் பிரிந்துதான் வாழணுமே தவிர பிரியாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மோசே என்பதற்கு அர்த்தம் என்னது? பிரித்தெடுக்கப்பட்டவன். அவன் எகிப்தில வாழ்ந்து வந்தான். நல்லா கவனிக்கணும். எகிப்தில இருக்கான். அது எங்க தெரியுமா இருக்கான்? அரண்மனையில இருக்கிறான். எங்க இருக்கிறான்? அரண்மனையில. ஆனா அவன் அரண்மனையில இருந்தாலும் எபிரேயர் எழுதின அந்த நிருபத்தில் பார்க்கும் பொழுது அவன் நினைச்ச எகிப்தின் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நினைச்சானா வெறுத்தான். அவன் இருந்தது எங்க? அரண்மனை. அரண்மனையில சாப்பாட்டுக்கு குறை கிடையாது, வஸ்திரத்துக்கு. அவன் யாரா இருக்கா தெரியுமா? பேரனா இருக்கான். பார்வோன் ராஜாக்கு பேரன். அப்ப பார்வோன் ராஜாக்கு பேரனா அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு கூட கிடையாது. அவனுடைய அதாவது அவனுக்கு வேலை செய்வதற்கு வேலைக்காரன் கூட இருப்பாங்க. வேலை செய்வதற்கு வேலைக்காரங்க உண்டு. அப்படி சொகுசான அந்த அரண்மனை இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான்? எனக்கு இந்த சொகுசு வேண்டாம். அவனுடைய நினைப்புக்குள்ள இருக்கு ஆண்டவர் மேலதான் இருந்துச்சு. யார் மேல இருந்துச்சு? தேவன் மேல இருந்துச்சு. ஒரு நாள் அவன் வெளியில போகும் பொழுது, அதாவது எபிரேயன் சண்டை போடுறாங்க. எபிரேயனுக்கும் எகிப்தியர்களுக்கும், யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதாவது எகிப்தின் ஜனங்களுக்கும் சண்டை, வாக்குவாதம் நடக்குது. இந்த வாக்குவாதம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல அவன் கடந்து போகிறான். இந்த வாக்குவாதம் நடக்கிறதை கேள்விப்பட்ட உடனே அந்த எகிப்தியன் யாரு? அந்த பார்வோனுடைய அந்த ஆட்களை இவன் கொன்று போட்டான். இவனுக்குள்ள என்ன இருக்கு? எபிரேய மனுஷனை எப்படி திட்டலாம், எபிரேய மனுஷனை எப்படி இழிவாய் நடத்தலாம், எப்படி நீ இழிவாய் பேசலாம் சொல்லி அந்த எகிப்தியன் நினைச்சுதான் கொன்று போட்டவன் தான் யாரு? மோசே. அல்லேலூயா. இப்படி மோசே, அதாவது அவன் எகிப்து தேசத்துல வாழ்ந்து வந்தாலும் அவன் எகிப்து தேசத்துல இருக்கிற கலாச்சாரத்துல அவன் சில உடன்படவில்லை. அல்லேலூயா. ஆனால் நாம் இஸ்ரவேல் ஜனங்களாய் இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரா வாழ்ந்துட்டு இருக்கோம்? கர்த்தருடைய பிள்ளைகளாய். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த உலகத்துல என்ன செய்யக்கூடாது? ஒட்டி போக கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க எத்தனை பேர் ஜாதி பார்க்காம தெரியுமா? நல்லா பிரசங்கம் பண்றவங்க கூட நீங்க ஜாதி பார்க்கறாங்க. அல்லேலூயா. ஏழை பணக்காரன் சொல்லி எத்தனை பேர் பார்க்காம தெரியுமா? இதெல்லாம் மோசேயினுடைய பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் கிடையாது.
ஜாதி பார்க்கிறது, வசதி அதாவது பணத்தை பார்க்கிறது, ஏழை பணக்காரன் என்கிற அந்த பிரிச்சு பார்க்கிறது. அதாவது எங்க சொல்ல போனா படிச்சவன் படிக்காதவன் இன்னைக்கு இப்படிலாம் பார்க்கிறோம். அதாவது மனுஷனுக்குள்ள ஒரு பிரிவை நாம் பார்க்கிறோம். அப்படி மனுஷனுக்குள்ள என்ன சொல்ற பிரிவை பார்க்க கூடாது. இன்னும் சொல்ல போனா எந்த கோசக்காரங்க சொல்றாங்க அவங்க சிஎஸ்ஐ காரங்க, அவங்க ஆர்சி காரங்க அப்படின்னு பாக்குறாங்க. இயேசு அப்படி பார்த்தா பிரிவில் அடிக்கப்பட்டார், சிஎஸ்ஐ காரங்களுக்கு அடிக்கப்பட்டாரா, இல்ல பெரிய கோசக்காரங்களுக்கு அடிக்கப்பட்டாரா, ஆர்சி காரங்களுக்கு அடிக்கப்பட்டாரா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காகவும் அடிக்கப்பட்டார். நமக்கு ஒரு பெருமை இருக்கு, நான் பெரிய கோசக்காரன், நான் நகப்படாத கிறிஸ்தவன். இதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் கிடையாது. அது போல ஜாதி பார்க்கிறது, நான் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, இதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவமே கிடையாது. ஜாதியே பார்க்க கூடாது. ஜாதிங்கிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஆனா நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பொண்ணு பார்த்தாலோ ஒரு பையனை பார்த்தாலோ என்ன செய்யறோம், என்ன ஜாதி ஈஸியா கேட்கிறோம். என்ன செய்யணும், நம்ம பிரித்தெடுக்கப்படல. அப்போ மோசேயை போல தேவன் நம்ம கூட இருப்பது உண்மைதான். ஆனா பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இல்லை என்றால் நாம் எப்படி இயேசுவோடு கூட சதா காலமும் வாழ முடியும்? இயேசுவோடு கூட சதா காலமும் வாழணும்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும். அதனால ஜாதி பார்க்க கூடாது, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், இந்த வித்தியாசம் நமக்கு இருக்கக்கூடாது. அவங்க ஆட்சிக்காரங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க சிஎஸ்ஐ, இதெல்லாம் நம்ம பேசவே பேசக்கூடாது. நமக்கு தேவையில்லாத, அவர்களும் நம்மை போல ஒரு மனுஷர்கள். நம்ம ஓடுற, நமக்கு ரத்தம் ஓடுது, நமக்கு ரத்தம் ஓடுது, என்ன கலர்ல ஓடுது எல்லாருக்கும் தெரியுமா? என்ன கலர்ல ஓடுது? சிகப்பு கலர்ல. எல்லா மனுஷனும் சிவப்புல தான் ஓடுது. இல்ல மேல் ஜாதிகாரனுக்கு கருப்பாவும் கீழ் ஜாதிகாரனுக்கு சிகப்பாவும் மாறி ஓடுதான் இல்லையே. ஆனா என்ன செய்கிறோம், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் ஜாதி பார்க்கிறாங்க. நல்லா பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியார் கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஜாதி பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா சபையில பணக்காரர்கள் தனியாய், ஏழைகள் தனியாக என்ன செய்ய பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏழையா இருந்தாலும் அவன் கிறிஸ்துவின் விசுவாசி, பணக்காரனா இருந்தாலும் அவன் கிறிஸ்துவின் விசுவாசி தான். ஆண்டவர் அப்படிதான் பார்க்க மாட்டார். ஆனா ஆண்டவரை போதிக்கிற நாம், ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் அதை பார்க்கிறோம். அப்ப எப்படி பிரித்தெடுக்கப்பட்டோம்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படின்னா நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. நம்ம இதெல்லாம் பார்த்தால், பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இல்ல. இன்னொரு கூட இருக்கு, ஒயிட் டிரஸ் போட்டா அவங்க தான் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. தப்புன்னு நான் சொல்லல, ஒயிட் டிரஸ் போடுறது தப்புன்னு சொல்லல, நகப்படாம இருப்பது தப்பு, அது அவங்களுடைய காரியம். ஆனா இதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி இன்றைக்கு காணப்படுகிறோம். நம்ம ஒயிட் டிரஸ் போட்டுதான் சரி, நகையை கலட்டினாலும் சரி, நம்முடைய இருதயம் சரியா இல்லாவிட்டால் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. அதனால பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் மோசையின் அனுபவம். அல்லேலூயா. அப்போ மோசையோடு கூட இருந்து மோசையை கொண்டு ஒரு இஸ்ரவேல் ஜனங்களையே கர்த்தர் நடத்தினார். அதே போல ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலக மனுஷர்கள் கூட நம்ம சொல்றது பேச வேண்டும், தப்பு கிடையாது, பேசுவது தவறு கிடையாது. ஆனா அவங்களோடு கூட என்ன செய்யணும், ஐக்கியப்படக்கூடாது. பேசுங்க, பேசுறது தப்பே கிடையாது. அன்பு கூறுவது எல்லா பார்க்கிற இடத்துல அன்பாய் பேச வேண்டும் வேதம் சொல்லுது. அதாவது காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது. அப்ப காண்கிற சகோதரன் யாரு, நம்ம யாரா நம்ம பாக்குறோமோ அவங்க எல்லாம், அவங்க மேல் ஜாதியா இருக்கலாம், கீழ் ஜாதியா இருக்கலாம், அவங்க சிஎஸ்ஐ காரங்களா இருக்கலாம், பெந்தைய கோஸ்தக்காரங்களா இருக்கலாம், ஆர்சி காரங்களா இருக்கலாம், இல்ல வேற தெய்வத்தை வணங்கலாம் கூட இருக்கலாம். ஆனா பாக்குற இடத்துல என்ன செய்யணும், அன்பு கூறமா வம்பு கூறமா, அன்பு செலுத்த வேண்டும். இதான் வேதம் சொல்லுது. அப்படி நீ அன்பு செலுத்தாவிட்டால் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவது? அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? வசனம் தெளிவாய் சொல்லுது.
ஆனா நாம என்ன செய்கிறோம்? நாம் எல்லாத்தையும் இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏழை என்று பணக்காரன் இப்படித்தான் பார்க்கிறோம். படிச்சவன் இருக்கானா, படிக்காதவன் இருக்கானா, அழகா இருந்தா பேசுவோம், அழகு இல்லைன்னா பேச மாட்டோம். ஒண்ணுமே இல்ல. ஒரு மனுஷன் இப்போ நம்ம சபைக்கு வெளியில நல்லா கிழிஞ்ச ட்ரெஸ், அழுக்கு அடைஞ்சு குளிக்காம வைக்காம ஒருத்தங்க நம்ம பார்த்து என்ன செய்வோம்? அருவருப்போமா இல்லையா? இல்ல போய் நேசிப்போமா? சொல்லுங்க. நேசிப்பீங்களா? போய் என்ன பண்ணுவீங்க? அருவருப்பீங்களா? அருவருப்போம். ஆனா வேதம் சொல்றது அருவருக்க கூட நேசிக்கணும். நிறைய ஆலயத்துல கூட அதாவது தர்மம் எடுப்பாங்க, அவங்கள பிச்சைக்காரன் அப்படி இழிவாய் பேசுவோம். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் இழிவானவர்கள் கிடையாது. ஆனா நமக்கு முன்பாக எல்லாருமே இழிவானவர்களா எண்ணுகிறோம். அல்லேலூயா. யாரையுமே இழிவா நினைக்க கூடாது. அவங்க ஒருவேளை அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கலாம், இல்ல குளிக்காம கூட இருக்கலாம். யாரையுமே நம்ம நினைச்சு கூடாது இழிவாய், ஒரு இலக்காரமா யாரையும் பார்க்க கூடாது. பார்க்கிற மனுஷன் இடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. இதை நம்ம செய்யறோமா? தவறுகிறோம். இதுல நிறைய விஷயங்களை தவறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மோசே என்று கருத்தனது பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதனாலதான் மோசேயை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார். சும்மா ஒண்ணும் கிடையாது. மோசே என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவன். நீங்களும் நான் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால நாம் கண்டிப்பா என்ன செய்வது? மனுஷர்களுக்குள்ள வித்தியாசம் பார்க்க கூடாது. அல்லேலூயா. அதே போல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் எந்த சூழ்நிலையும் இந்த உலக காரியங்களுக்கு, இந்த உலக பாரம்பரியங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. எத்தனை கிறிஸ்தவர்கள் நேரம் பார்க்காம தெரியுமா? நேரம் பார்க்கறது, ஜாதி பார்க்கறது மாத்திரம் இல்ல, நல்ல நேரம் இருக்கான்னு பாருங்க. அல்லேலூயா. நேரம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது. இன்னும் சொல்ல போனா நிறைய கிறிஸ்தவர்கள் எழுதுவாங்கன்னா, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா உடனே தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்க, தீர்க்கதரிசியை தேடி ஓடுறது. யாரை தேடி ஓடுறது? நமக்கு தீர்க்கதரிசி யாரு? இயேசுவை மிஞ்சின ஒரு தீர்க்கதரிசி உண்டா? ஆனா நாம என்ன செய்யறோம்? தீர்க்கதரிசியை தேடி ஓடுறோம். ஐயோ, அவர்கிட்ட போனா என் பேரை சொல்லி கூப்பிடுவாரு, அவர்கிட்ட போனா என் எதிர்காலத்தை பத்தி பேசுவாரு. பைபிள்ல சொல்லாத விஷயமா அவர் சொல்ல போறாரு. இந்த பைபிளை நீங்க நல்லா படிச்சாலே போதும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகா சொல்லிருப்பார் ஆண்டவர். நீங்க இந்த பைபிளை நல்லா படிச்சாலே போதும், உங்க எதிர்கால ஆசீர்வாதமா மாறிடும். இது இன்னொருத்தர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு தீர்க்கதரிசியை தேடி ஓடுறது. தீர்க்கதரிசி எங்க கூட்டம் போடுறாங்களோ அந்த கூட்டத்துக்கு உடனே கூட்டம் சேருது. அது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும்? கூட்டத்துக்கு போறது தப்பு கிடையாது. கூட்டத்துக்கு போங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆண்டவர் ஆராதிங்க, அது தப்பு கிடையாது. ஆனா எனக்கு அவருக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாரா? அது குறி சொல்றது அர்த்தம். அப்படிதான் இன்னைக்கு காணப்படுகிறோம் நாம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த காரியத்துல பிரித்தெடுக்கப்படணும். உலக காரியத்துக்கு ஒத்து போக கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆனா நாம் என்ன செய்யறோம்? அப்படித்தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க நல்லா தான் இருக்காங்க, நல்லா இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி நாம் என்ன செய்யணும்? ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால மோசே என்றால் என்ன அர்த்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதுக்கப்புறமா மோசே 3 விதமாய் அவன் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3 விதமாய் அவன் காணப்பட்டான். அதாவது மொத்தம் அவனுக்கு 120 வயசு. எத்தனை வயசு? 120 வயசு. இந்த 120 வயசை 3ஆ பிரிச்சுட்டாங்க. 3ஆ பிரித்ததுல 40 வருஷம் அவன் எங்க வாழ்ந்தான்னா எகிப்து தேசத்துல வாழ்ந்து வந்தான். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம் அந்த எகிப்து தேசத்தை விட்டு கொலை செய்ததினால் பார்வோன் கேள்விப்பட்டா மோசே என்ன செய்வாங்க? கொன்றுவாங்க. அதனால எகிப்து தேசம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொலைகாரன் பட்டத்தோடு கூட அவன் என்ன செய்தான் என்றால் அந்த தேசம் எகிப்து தேசத்தை விட்டு விட்டு மீதியான் என்கிற ஒரு தேசத்துக்கு புறப்பட்டு வந்து விட்டான். அப்படி புறப்படுவன் நம்ம இன்னைக்கு கேட்ட ஜான்சன் சொன்னது மூலமா அவன் நினைச்சு ஒரு கிணத்து இருக்க போய் உட்கார்ந்துருந்தான். அங்க அந்த கிணத்துல தண்ணி காட்டினாங்க. அங்க பொம்பளை பிள்ளைங்க அந்த இடத்துல அந்த பொம்பளை பிள்ளைங்க வம்பு இருக்கிறாங்க.
வம்பு இழுத்து அந்த இடத்துல போய் தட்டி கேட்கிறான். தட்டி கேட்டு அந்த பெண்களுக்கு எதுவும் அநியாயம் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தினால அந்த பெண்கள் இவனை கூட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போன இடத்துல இவனுக்கு ஒரு குடும்பம் கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ மோசேயினுடைய அடுத்த 40 நாள் எப்படி இருந்ததுன்னா ஒரு குடும்பத்தோடு கூட காணப்பட்டான். அல்லேலூயா. இப்போ இரண்டாவது நாம் என்ன பார்க்க, முதலாவது நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கணும். இரண்டாவது நாம் எப்படி இருக்கணும்னா குடும்பத்துல ஐக்கியமா இருக்கணும். எங்க இருக்கணும்? குடும்பத்துல ஐக்கியம். குடும்பத்துல ஐக்கியமா இருக்கிறோமா? குடும்பத்துல ஐக்கியமா இருக்கணும். குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கும், இல்லாம இருக்காது. மாமியார் இருப்பாங்க, மருமகள் இருப்பார், நாத்தனார் இருப்பாங்க. ஆனாலும் குடும்பத்துல எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். எனக்கு நாத்தனார் இருக்கிறா, மாமியார் என் மாமியார் சரியில்லை, என் மருமக சரியில்லை, என் நாத்தனார் சரியில்லை, என் கொழுந்தனார் சரியில்லை அப்படின்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிந்து போகணும்னு நினைக்கக்கூடாது. குடும்பத்துல ஐக்கியமா இருக்கணும். மாமியார் சரியில்லைன்னா என்ன? நம்ம கூட இருக்கிறது சரியா தானே இருக்கிறாரு. குடும்பத்துல ஐக்கியமா இருக்கணும். குடும்பத்தை விட்டு விலகி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்துக்கோடு கூட என்ன ஐக்கியமா இருக்கணும். அதை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும், குடும்பத்தை விட்டு தூரமாய் போகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஒரு நாள் வரக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார். ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது வெறும் ஆணை மட்டும் படைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் ஆணை மட்டும், ஆணும் பெண்ணுமாக ஒரு குடும்பம் தான் வேணுங்காரு. இல்லையா? நான் தப்பா சொல்றேன்? அவர் குடும்பத்தை தான் விரும்புகிறார். குடும்பமா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, தேவன் ஒருவனை அல்லவாய் படைத்தார். பின்ன ஏன் தேவ பக்தி உண்டாகும்படி, தேவ சந்ததி உருவாகும்படி பிள்ளைகளை பெற்றுட்டு சொன்னார். குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். குடும்பமா இருக்கணும். குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு வாழும் நினைக்க கூடாது. இது மோசையின் அனுபவம் கிடையாது. மோசே 40 வருஷம் குடும்பத்தோடு கூட நினைச்சான், ஐக்கியமாயிருந்தான். இதான் மோசே பார்க்கிறோம். ஐயோ, மோசையோடு கூட இருந்தவர் என்னோடு கூட இருக்கிறார் பெருமையா பேசணும், தப்பு இல்லை. ஆனா அந்த அனுபவம் நம்மகிட்ட இருக்கா? குடும்பத்தோடு கூட ஐக்கியமா இருக்கிறோமா? அப்படி இல்லாவிட்டால் தேவன் நம்ம கூட எப்படி இருப்பார்? மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம இப்படி இருந்தா எப்படி இருப்பா? குடும்பத்தை நேசிங்க, கணவரை நேசிங்க, மாமியார் மருமகளை நேசிங்க, மருமகள் மாமியாரை நேசிங்க. குடும்பத்துல பிரிஞ்சு வாழ நினைக்காதீங்க, தப்பு. 5 விரல் இருக்கு, 5 விரல் இருக்கா இல்லையா? 5 ஒண்ணு போல இருக்கா? ஒண்ணு போல இருக்குன்னு சொல்லி வெட்டி எடுக்கீங்களா? ஒண்ணு போல இல்ல. இந்த கட்ட விரலை போல எந்த விரலுமே இல்ல, அதனால வெட்டி எடுக்கிறோமா? இல்லையே. அது பாட்டு இருக்கதானே செய்யுது. அதே போலதான் குடும்பத்துல கொஞ்சம் ஒருத்தவங்க ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கதான் செய்வாங்க. மாமியார்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, மருமகனா ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுதான் குடும்பம். எனக்கு மாமியாரே வேண்டாம் அப்படின்னு சொல்றது நல்லா கவனிக்கணும். ரூத்தை பத்தி நமக்கு தெரியும், ரூத்தினுடைய கதை. இந்த நகோமியை குறித்து பார்க்கும்போது, நகோமிக்கு 2 ஆம்பளை பையங்க. இந்த 2 ஆம்பளை பையனுக்கு கல்யாணம் பண்ணி 2 மருமக்க மாதிரி வந்தாச்சு. இதுல 2 மருமகளை ஒரு மருமக தான் ரூத், இன்னொரு மருக ஒருத்தர் இருக்கா. நல்லா கவனிக்கணும். குடும்பம் பிரிஞ்ச புருஷனை இழந்த பிறகும் மாமியார் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்தவதான் யாரு? ரூத். கோபம் இருக்கதான் சரி, கோபம் இல்லாம இருக்குமா? கூட இருந்த இன்னொரு மருமகன் சொல்றா, எனக்கு மாமியார் வேண்டாம். யார் வேண்டாம்? மாமியார் வேண்டாம். மாமியார் வணங்குற தெய்வமே எனக்கு வேண்டாம். நான் என்னுடைய தேசத்திலே இருக்கிறேன், நீங்க வேணா போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாச்சு. யார் ஆசீர்வதிக்கப்பட்டா? ரூத் தானே. மாமியாரோடு கூட வாழ்ந்த ரூத் தான் ஆசீர்வதிக்கப்பட்டா. மாமியாரை விட்டு பிரிந்து போன இன்னொரு மருமகள் ஆசீர்வதிக்கப்படல. அப்போ குடும்பமா இருந்த ஆசீர்வாதம். அந்த ரூத் நினைச்சிருக்கலாம், நமக்கு புருஷனே இல்ல, நமக்கு வயசு கம்மி, நம்ம ஏன் அவங்க கூட போயிட்டு நம்ம வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளணும்,
நம்ம நல்லா என்ன நம்ம ஜனத்துக்கூடயே நம்ம அப்பா அம்மா கூட இருந்து என்ன செய்யலாம், நல்லா வாழலாம, சொகுசா வாழலாம அப்படி நம்ம நினைச்சிருக்கலாம். அப்படிதான் நினைக்கல. நான் எங்க இருந்தாலும் என் மாமியார் கூட தான் இருப்பேன். என் மாமியார் கூட தான் இருப்பேன். அந்த மாமியாரும் கொஞ்சம், அதாவது ஒரு பகுதியில நல்லவங்க, இன்னொரு பகுதியில கெட்டவங்க தான். நகோமி ஒரு பகுதியில நல்லவங்க, இன்னொரு பகுதியில கெட்டவங்க தான். ஆனா கெட்டவங்களா இருந்தாலும் நல்லவங்க தான். என் மாமியார் கூட தான் நான் நினைச்சுவேன் வாழ்ந்தேன். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கிறோம். குடும்பம் எப்படா பிரியணும், நாம பிரிஞ்சு எப்படா போகணும்னு நினைக்கிறோம். குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் அனுசரிச்சு குடும்பமாய் வாழும் பொழுது கர்த்தர் உங்க மேல் அதிகமாய் பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா. குடும்பத்தை நேசி. இதான் மோசையின் அனுபவம். 40 வருஷம் குடும்பத்தோடு கூட இருந்தான். அல்லேலூயா. 40 வருஷம் குடும்பத்தோடு கூட. அதான் மோசைங்க. மோசேனா சும்மா இன்னைக்கு மோசஸ் பேர் வச்சிருக்கோம், ஈஸியா மோசேன்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆனா அதுல உள்ள சின்ன குணம் கூட நம்மகிட்ட இல்ல. ஒரு பாட்டு கூட இருக்கு, மோசேங்கிற மாமா மோசம் பண்றாராம். மோசே என்கிற மாமா மோசம் பண்றாராம். மோசேன்னு பேர் வச்சுட்டு மோசம் பண்றது. அல்லேலூயா. அதனால மோசே வந்து முதலாவது பிரித்தெடுக்கப்பட்டவன். மோசே என்பது இரண்டாவது குடும்பத்தோடு கூட ஐக்கியம் உள்ளவன். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு குடும்பத்தோடு ஐக்கியமா இருங்க. குடும்பத்தை வெறுக்காதீங்க. நாத்தனாரும் அப்படிதான் இருப்பாங்க, மாமியார்னா அப்படிதான் இருப்பாங்க, பரவாயில்ல, அனுசரிச்சு போங்க. அதான் நல்ல ஒரு குடும்பம். அல்லேலூயா. லோத்துவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்தான். ஆபிரகாம் கூட ஐக்கியமா இருந்தான். அது வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அது வரைக்கும் ஆசீர்வதி. அப்போ அவங்க குடும்பம், அவங்க பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனைனா, இவனுடைய வேலைக்காரனுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கும் லோத்துடைய வேலைக்காரனுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு, ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம் வந்த உடனே ஆபிரகாமுக்கு அவன் சொல்றான், என்ன சொன்னான், அவனுக்கு வந்து பெரிய பாவ சித்தப்பா தான் போறேன் வந்து சொல்றான், நான் என்ன செய்யறேன், நான் உங்களை விட்டு போறேன், என்ன செய்யறேன், உங்களை விட்டு போறாங்க. அப்போ ஆபிரகாம் சொன்னா போறாங்க, போ. என்ன போறவன என்ன செய்ய முடியும், விடாம இருக்க முடியாது. சரி போன்ட்டேன். இவனை ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போய்விட்டான், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டான். பிரிஞ்சு போய் நல்லா இருந்தானா சொல்லுங்க, நல்லா இருந்தானா? நல்லாதான் இல்லை. அவன் அதாவது இன்னும் சொல்ல போனா அவனுக்கு நல்லா, அதாவது சரக்கு சொல்றமே, போதை பொருள் குடிக்கிறாங்க. இந்த குடிய நல்லா அவனுடைய பொம்பளை பிள்ளைங்க நல்லா அவனுக்கு குடிய நல்லா ஊத்தி விட்டுட்டு நல்லா குடிக்க வச்சுட்டு அவனோடு கூட தவறான முறையில பிள்ளைய பெற்று எடுத்தாங்க. காரணம் என்ன? குடும்பத்துல ஐக்கியம் இல்லை. அல்லேலூயா. குடும்பத்துல ஐக்கியமா இருக்கணும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனா அது நமக்கு சாபமாய் மாறும். அல்லேலூயா. என்னடா வந்த இடத்துல இப்படி திட்டுறாருன்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்தோடு கூட ஐக்கியமா இருக்கணும். மாமியார்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மாமியாரா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இல்ல. மருமகளிடத்துல தன்னுடைய மகளை போல பார்க்கணும். அதே போல மருமகள் தன்னுடைய மாமியார் தன்னுடைய அம்மா போல பார்க்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை எல்லாம் நினைச்சணும். நம்முடைய பெண், நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த பிள்ளை இடத்துல எப்படி நடப்போமோ அப்படிதான் நினைச்சணும் மாமியாரு நடந்து கொள்ளணும். அதே போல மருமகளோ நம்முடைய அம்மாவிடத்துல நாம் எப்படி நடந்து கொள்வோமோ அப்படிதான் நினைச்சணும் அந்த மருமகள் அந்த மாமியார் இடத்துல நடந்து கொள்ளும். அப்படி நடந்துட்டா குடும்பத்திலேயே பிரச்சனை வருது. அம்மா திட்டினா கோபம் வராது, மாமியார் திட்டினா கோபம் வந்துடும் இல்லையா? மகத்தினா நல்லா வாங்கிப்போம், ஆனா மருமகத்துக்குனா வாங்க மாட்டோம். அது என்ன முறைனே தெரியல, என்ன நியாயமே தெரியல. என்னதான் இருந்தாலும் அவளும் நம்முடைய ரத்தம் தானே. மாமியாருக்கும் நம்ம ரத்தம் தான் ஓடுது, மருமகளுக்கும் நம்ம ரத்தம் தானே ஓடுது. மகனோடு கூட சேர்ந்து வந்தாச்சுன்னா அந்த மகனுடைய ரத்தம் எங்க போயிருது, மருமகளுக்கு போயிருது. அப்ப அந்த மகனுடைய ரத்தம் தான் அந்த மாமியாருக்கு இருக்கு. அப்ப ஒரே ரத்தமா மாறுறோமே. ஆனா என்ன செய்யணும், பிரிச்சு பார்க்கிறோம். மருமக வேற, மாமியார் வேற, நாத்தனார் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறோம். குடும்பத்தை பிரிச்சு பார்த்து ஐக்கியம் இல்லாம காணப்படுறோம். அப்படி காணப்படக்கூடாது. குடும்பம் என்றால் அப்படித்தான் இருக்கும். சில பிரச்சனைகள் வரும், வராம இருக்கும். மருமக ஒரு மாதிரி பேசலாம், மாமியார் ஒரு மாதிரி பேசலாம். ஆனாலும் குடும்பத்தில் ஐக்கியமா இருந்தால் உங்க குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும்.
குடும்பம் ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் இந்த லோத்துடைய சாபம் அது ஏதோ ஒரு தலைமுறை பாதிக்கப்படுங்க. நாம ஆசீர்வாதமா இருக்கலாம், நம்முடைய தலைமுறை ஆசீர்வாதம், நம்முடைய அடுத்த சந்ததி இருக்கு தெரியுமா, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை, நம்முடைய பேர பசங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடும். அப்படி இருக்காது. தயவு செய்து குடும்பத்தை நேசிங்க. முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஏன்னா நமக்கு வேதம் கற்றுக் கொடுத்ததுதான். பொறுமையா இருங்க, சகித்துக் கொள்ளுங்க. வேதம் தானே சொல்லுது இல்லையா? வேதம் சொல்லுதா இல்லையா? எல்லாத்திலுமே என்ன செய்யணும்? சகித்துக் கொள்ள வேண்டும். இதை கேட்கிற நம்ம சகிப்பு தன்மையே நமக்கு கிடையாது. அப்படி சகிப்பு தன்மை இல்லாம மோசையோடு கூட இருந்தவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி பெருமையா பேசுறோம். இதுல என்ன பிரயோஜனம்? அதனால சகித்துக் கொண்டு குடும்பத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாரம் இருப்பாங்க. ஆனாலும் சகித்துக் கொண்டு போங்க. ஒரு நாள் சரியாகும். ஒருவேளை உங்க மாமியார் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களா, அந்த மாமியார் உங்கள் பட்சமாய் வருவார்கள். உங்க மருமக உங்களுக்கு விரோதமாய் போகிறார்களா, நீங்க சகித்துக் கொண்டு போங்க. நிச்சயமாய் ஒரு நாள் வரும், உங்க மருமக உங்கள் பட்சமாய் வருவார்கள். அல்லேலூயா. இதான் உண்மை. நீங்க சகித்துக் கொண்டு போனீங்கன்னா நாட்கள் போனாலும் நிச்சயமாய் உங்கள் பட்சமாய் வருவார்கள். அல்லேலூயா. இது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். உங்க பட்சமாய் வருவார்கள். சகித்துக் போங்க. அதனால குடும்பத்தை நேசித்தோம்னா மோசே. ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிருந்தேன். வரக்கூடிய நாட்களே அது தொடர்ந்து நாம் பேசலாம் மோசை குறித்து. அதுக்கப்புறமா அதுல சொல்லப்படுது ஊழியம் செய்தான். 40 வருஷம் ஊழியம் செய்தான். அல்லேலூயா. 40 வருஷம் எகிப்து தேசத்துல இருந்தான். எங்க இருந்தா? எகிப்து தேசம். 40 வருஷம் குடும்பத்தோடு கூட ஐக்கியமா இருந்தான். 40 வருஷம் அவன் ஊழியம் செய்கிறான். அல்லேலூயா. ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்வது எல்லாரும் மேலே விழுந்த கடமை. எல்லாரும் மேலே விழுந்த கடமைதான். இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாரும் மேலே விழுந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷன் மேலே விழுந்த ஒரு கடமை என்றால் அவன் ஊழியம் செய்துதான் ஆக வேண்டும். ஊழியம் செய்யாம இருக்கவே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை பாடத்தை நல்லா பாடுங்க, நல்லா பாடி என்ன செய்ய போய் ஆண்டவருடைய பாடலை பாடி என்ன செய்ய, பாடி ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. இல்ல வேத வசனம் நல்லா தெரியுதா, வேத வசனத்தை பத்தி சொல்லி என்ன செய்ய 4 பேருக்கு சொல்லுங்க. இல்ல செபிக்கதான் எனக்கு தெரியும்னா நல்லா போய் நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. 4 பேருக்காக உட்கார்ந்து, ஆண்டவரே எங்க அக்கம் பக்கத்துல இப்படி இருக்குப்பா, அவங்களுடைய பிரச்சனைகள் மாறட்டும், உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. நமக்கு என்ன தெரியுமோ அதை ஊழியமா செய்யுங்க. தெரியாத செய்ய வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை செய்யுங்க. நான் ஊழியமா செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. எதையும் எதிர்பார்த்து செய்யாதீங்க. எதிர்பார்த்து செய்து ஊழியம் கிடையாது. அதாவது உலக பிரகாரமான வேலைக்கும் ஆண்டவருக்கு செய்யற வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுமா? உலக பிரகாரமான பார்க்கிற வேலைய சம்பளத்தை எதிர்பார்த்து வேலை செய்வோம். என்ன எதிர்பார்த்து? வருமானத்தை. இது தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்தாச்சுன்னா ஆண்டவர் எனக்கு அவங்க மூலமா சம்பளம் கொடுப்பாங்க இப்படி எதிர்பார்த்து ஊழியம் செய்ய கூடாது. அல்லேலூயா. எதிர்பார்த்து ஊழியம் செய்தால் அது ஊழியம் நல்லா இருக்காது, ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தர்றாரோ இல்லையோ, நாம ஆண்டவருடைய ஊழியத்தை தெரிஞ்சினோம் உண்மையாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தம்பி கூட சொன்னாரு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலே ஆசீர்வாதமாக இருப்பான், அநேகத்தில் அதிகாரியாய் மாறுவான். அப்போ நம்ம விஷயம் ஊழியத்துக்கு வந்தாச்சுன்னா எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி நாம எப்படி செய்யணும்? உண்மையாய் செய்யணும். அல்லேலூயா. இப்படிதான் ஊழியம் செய்யணும். மோசே ஆண்டவர் சொல்றாரு, போப்பா ஊழியத்துக்கு போப்பாங்க. அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே அவன் போக மாட்டான்னா சொல்லல, எனக்கு திக்குவாயா இருக்கு, எனக்கு பேச்சு சரியா வராது. இதை ஒண்ணுதான் சொன்னான், வேற ஒண்ணுமே சொல்லல. மற்றபடி நான் போக மாட்டேன், எகிப்துல நான் கொலை செஞ்சுட்டு வந்துட்டேன், அதனால நான் போக மாட்டேன், போனா என்ன கொன்றுவாங்க, நான் சாகடிக்கப்படுவேன் அப்படின்னா எந்த சாதி போக்குன்னு சொல்லல. அல்லேலூயா. ஊழியத்தை செய்வதற்கு அவன் வாஞ்சையோடு தாகத்தோடு பிரயாணப்பட்டு போனான். அல்லேலூயா. அதே போல ஊழியம் என்பது எல்லாருமே முடிந்த ஒரு கடமையா இருக்கிறதுனால எல்லாரும் ஊழியம் செய்யணும். கண்டிப்பா ஊழியத்துக்கு தாகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு வீட்டுக்கு நம்மளை ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்களா, அவங்க நமக்கு காணிக்கை கொடுப்பாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண போக கூடாது.
அல்லேலூயா. ஒரு இடத்துல நம்மள வந்து ஆண்டவரை பத்தி பேசுன்னு சொல்லி கூப்பிடுறாங்களா, அவங்க நமக்கு இவ்வளவு காணிக்க தருவாங்கன்னு சொல்லி போக கூட. அல்லேலூயா. அவங்க காணிக்க கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி நினைச்சு நாம நினைச்சு அவங்களை போய் தேடி போய் அவங்க கூப்பிட்டா நினைச்சு போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இது நம்ம மேல் விழுந்த கடமை. எதிர்பார்த்து ஊழியம் செய்யறதா ஊழியமே கிடையாது. நம்முடைய எதிர்பார்ப்பு முழுது எங்க இருக்குன்னா தேவனிடத்துல மாத்திரம் தான் இருக்கிறது தவிர நம்ம ஜெபிக்க போகிற அந்த மனுஷனிடத்துல இருக்கவே இருக்க கூடாது. அல்லேலூயா. அதாவது நல்லா கவனிக்கணும். நம்ம வந்து ஊழியத்துல ஒரு பெரிய நிறைய பேர் நீங்க என்ன செய்யறாங்கன்னா கேட்டு வாங்கினாதான் தருவாங்கன்னு நினைக்கிறாங்க. கேட்டு வாங்கினாதான் தருவாங்க. அதனாலதான் அலோன்ஸ் பண்ணுவாங்க, சபையை கட்டணும், நீங்க எவ்வளவு காணிக்க கொடுங்க, இடம் வாங்கணும் காணிக்க கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. பார்த்திருக்கீங்களா? கேட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா கேட்காமல் இருக்கணும். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. நாம் கேளாமல் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு தருவார். நாம் கேட்டு வாங்க யார்கிட்ட கேட்கிறோம்? மனுஷன்கிட்ட கேட்கிறோம். மனுஷன் கேட்டு வாங்க. இதே ஆண்டவர்கிட்ட கேட்டா மனுஷன் வந்து இப்ப நான் தான் இருக்கேன், ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நாளைய கட்டணம் எனக்கு காசு கொடுங்க, முடிஞ்சே கொடுவாரு. என்கிட்ட இருக்கிற ஒருவேளை 1 லட்சம் இருக்கலாம், இல்ல 2 லட்சம் இருக்கலாம், இல்ல 1 கோடி வச்சுக்கோங்க, இதை என்னால முடிஞ்சதை கொடுத்துருவேன். ஆனா இதே ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா அவர் பல கோடி அள்ளி கொடுப்பார். கேட்டு வாங்குறது கேட்காம இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கவும் மனுஷன் கேட்கவும் உள்ள வித்தியாசம். ஆனா இன்னைக்கு நாம நினைச்சோம் மனுஷன்கிட்டயே கேட்கிறோம், எனக்கு அதை கொடுங்க, அந்த காணிக்க கொடுங்க, இந்த காணிக்க கொடுங்க, அந்த தசமம் இந்த தசமம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு 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 வாங்குறோம். இது மனுஷனை எதிர்பார்த்து ஊழியம் செய்யறது. அல்லேலூயா. அதனால கேட்டு ஊழியம் செய்யறது. கண்டிப்பா நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்யாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சாமுவேல் சின்ன பையனா தான் இருக்கிறான். என்ன பையன்? சின்ன பையன், சின்ன பையன் தான். அவன் கூட 7 பிள்ளைகளும் இருக்காங்க. யார் பிள்ளைங்க? 7 பிள்ளை. 7 பிள்ளை யார் தெரியுமா? 7 வந்து ஊழியக்காரன். அவன் அந்த சாமுவேல் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு அவர் ஊழியக்காரன். அவனுடைய அந்த ஊழியக்காரா இருக்கிற அந்த 7 பிள்ளையும் அங்கதான் வளர்றாங்க. இந்த சாமுவேல் அவங்க அம்மா கொண்டாந்து போட்டாச்சு. அவங்க அம்மா பார்க்க வரமாட்டாங்க. போட்டாதான் முடிஞ்சு போச்சு. சச்சில கொண்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அம்மா பார்க்கறது கூட அவ்வளவு வரமாட்டாங்க. எதுவும் வாங்கிதான் கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் வளர்ந்தா? சாமுவேல். அப்படி என்ன அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கொண்டாந்து விட்டுட்டாங்க. என்ன ஊழியம் செய்திருப்பார் யோசிச்சு பாருங்க. அந்த ஒருவேளை இப்போ நம்ம பாயிலாம் இருக்கு, அப்போ வந்து இதுக்கு தந்தால உட்கார வைக்கிறது வேற இடத்துல இருக்கும். இதைத்தான் செஞ்சிருப்பாரு. சபையில வேற என்ன ஊழியம் இருக்கும்? சின்ன பிள்ளைகள் அது வெளியில போயெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடிஞ்சிருக்க சின்ன வயசுல. அதனால சபையில என்ன ஊழியம் இருந்துச்சோ அந்த ஊழியம் தான் செய்திருப்பார். ஒருவேளை இப்ப உள்ள மாதிரியே சொல்லுங்க, சேர் எடுத்து போட்டிருக்கலாம், இல்ல பாய் எடுத்து போட்டிருக்கலாம், இதெல்லாம் ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை தான் அவர் செய்தார். அப்படி செய்தவர் என்ன செய்தார்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அந்த 7 பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்களை விட இந்த சாமுவேல் தான் என்ன செய்தார்? நியாயாதிபதியாய் மாறினார். இஸ்ரவேல் சமத்துவ சபைக்கும் நியாயாதிபதியா யார் இருந்தா? சாமுவேல். சாமுவேலுடைய அப்பா ஊழியக்காரர் கிடையாது. அதாவது இந்த 7 பிள்ளைகள் 7 தான் ஊழியக்காரர். சாமுவேலுடைய அப்பா ஊழியக்காரர் கிடையாது. ஆனா இவனை தான் கர்த்தர் அங்கீகரித்தார், இவனை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா நீங்க ஊழியம் செய்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல ஊழியம் செய்யுங்க, சும்மா இருக்காதீங்க. வாரத்துல 6 நாள் வேலை பார்க்குறீங்க, 7வது நாள் ஒரு நாள் நமக்கு லீவ் இருக்கா இல்லையா? லீவ் இருக்கு. சர்ச்சைக்கு வரோம். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, ஈவினிங் நமக்கு டைம் இருக்கு, 4 பேருக்கு போய் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, போய் பேசுங்க. ஊழியக்காரங்க கூட்டு போனாதான் இல்ல, நீங்களே போகலாம். நீங்களா விஷயம் ஒரு 2 பேரை சேர்த்துக்கிட்டு நீங்களா போய் ஊழியம் செய்யலாம், தப்பே கிடையாது. யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க போய் சுவிசேஷம் ஒரு நோட்டீஸ் ஒன்று அடிச்சுட்டு இருக்கலாம், சுவிசேஷம் சொல்லலாம். இல்ல அக்கம் பக்கத்துல இருக்க வேற ஏதாவது ஏரியாவுக்கு போய் ஆண்டவரை ஏற்றுக்கோங்கன்னு போய் சொல்லலாம். இல்ல சபையில வந்து கூட என்ன செய்யலாம், ஆண்டவர் பாதுகாப்பு அநேக பேருக்கா உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்யறது ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அடுத்த இடத்துக்கு நம்ம கொண்டு போக சொல்றார். ஊழியம் தான் செய்யணும். இது நம்ம மேல் விழுந்த கடமை. இன்னைக்கு நமக்கு தெரியல, ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும் நினைக்கிறோம். இது தப்பு. எல்லாருமே செய்யணும், கண்டிப்பா செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறதுல தடை செய்யறாங்க.
அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. அதனால ஊழியம் செய்ய உங்க பிள்ளைகளை ஊக்குவிங்க. உங்க பிள்ளைகளை ஊழியம் செய்து பழக்க வைங்க. அவன் நல்லா படிக்கணும், தப்பு படிக்கிறது தப்பு கிடையாது, வேலை செய்யறது தப்பு கிடையாது. வேலையும் செய்யட்டும், நல்லா படிக்கவும் செய்யட்டும், அதே போல ஊழியத்தையும் செய்ய வைக்கணும். ஊழியம் செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை, அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ நீங்க நல்லா உண்மையா ஊழியம் செய்ய கிடையாது. நல்லா நீங்க யூடியூப் எடுத்து பாருங்க, டிவில வச்சு பாருங்க, உண்மையா ஊழியம் செய்யறதுக்கு இல்லை, அதிக பேரே இல்ல. ஏதோ ஒரு சில பேர் தான் உண்மையா ஊழியம் செய்யறாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாங்க. மற்ற எல்லாரும் எப்படி செய்யறாங்க, கணக்கு பேருந்தாங்க, தன்னுடைய பிள்ளைகளை நல்லா நல்ல இடத்துக்கு கொண்டு போவதற்காக அப்படிதான் ஊழியம் செய்யறாங்க. கணக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காக ஊழியம் செய்யறாங்க. அதாவது குடும்பம் வேண்டாம் நான் சொல்லல, குடும்பத்துக்கு செய்யணும், ஆனா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அப்படி யாராவது செய்யறாங்களா? இல்லையே. ஏழைகளை கண்டாலே பிடிக்க மாட்டேங்க. பாத்துக்கீங்களா? பெரிய பெரிய ஊழியக்காரங்க பாருங்க, ஏழைங்க ஜோம் பண்ண வராங்கன்னு சொன்னா டைம் பிடிக்கிறது கிடையாது, எனக்கு டைமே இல்லை. அதே ஒரு பணக்கார நல்ல காணிக்க கொடுக்கறவங்க ஜோம் பண்ண வராங்கன்னு டைம் கேட்டா வாங்க வாங்க இந்த டைம்ல வாங்க கூப்பிடுவாங்க. பாத்துறீங்களா? இதெல்லாம் நடக்குது. நல்லா காணிக்க கொடுக்கறாங்க, அவங்களுக்கு டைமை கொடுத்து ஜோம் பண்ண வருவாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய இடத்துல தலைமை போட்டு ஏழை விசுவாசி வீட்டுக்கு ஜோம் பண்ண வரமாட்டாங்க, பணக்கார விசுவாசி வீட்டுக்கு ஜோம் பண்ண போவாங்க. இது அவங்களை கொலை சொல்ல உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் இன்னைக்கு கம்மி, பொய்யாய் ஊழியம் செய்யறதா இன்னைக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த கடைசி காலத்துல உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக அவர்கள் வேலை பார்க்கட்டும், நல்லா படிக்கட்டும், நல்லா படிச்சு நல்ல வேலைகள் இருந்தாலும் உங்க பிள்ளை நினைச்சீங்க ஊழியம் செய்யலாம், ஊழியம் செய்யுங்க. பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஊழியம் செய்ய வைங்க. நல்லா படிச்சு நல்லா வேலை பார்த்து வருமானத்தை கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்து ஊழியம் செய்தா எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? இன்னைக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, பணக்காரனுக்கு உதவி செய்ய இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏழைகளை தூக்கி விடுறதுக்கு அது நம்ம நாட்டிலே இல்ல, இந்திய தேசத்திலே இல்ல, ஏழைகளை தூக்கி விடுறதுக்கு யாருமே கிடையாது. அதனால ஊழியம் செய்யுங்க, உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு வளருங்க, நல்லா படிக்கட்டும், நல்லா வேலை செய்யட்டும், அதே போல ஊழியத்துக்காகவும் ஒப்பு கொடுக்க, ஆண்டவருக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்க. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், அது மாத்திரம் இல்ல குடும்பத்தோடு கூட ஐக்கியம் உள்ளவன், அது மாத்திரம் இல்ல கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நாமும் மோசேயை போல மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். மோசேயோடு கூட இருக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மோசேயை அவர் கடைசி வரைக்கும் கைவிடல. அவன் 120 வயதான போது அவன் மரித்தான். அவன் மரிக்கும் பொழுது வேதத்தில் சொல்லுது அவனுடைய பலன் குறைந்து போகவில்லை, அவனுடைய கண் பார்வை மங்கி போகவில்லை. யோசுவா பார்த்து சொல்லுகிறார், மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அதே போல இந்த காலவேளை உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உங்க பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். மோசேயை நடத்தின அதே தேவன் உங்க குடும்பத்தை நடத்துவார், உங்க பிள்ளைகளை நடத்துவார். உங்க பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உணர்த்திரவத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்கும்படி மோசையோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள், நீங்க ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மோசேயை போல பிரித்தெடுக்கப்பட்டவனாய் காணப்பட எனக்கு கிருபை செய்யும். மோசேயை போல குடும்பத்தோடு கூட ஐக்கியமாய் இருக்க எனக்கு கிருபை செய்யும். மோசேயை போல நான் நல்லா உண்மையாய் ஊழியம் செய்ய எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாயை திறந்து பேசுங்க. நிச்சயமாய் மோசேயோடு கூட நடத்தின தேவன் உங்களையும் உங்களோடு கூட உங்க குடும்பத்தை நிச்சயமா நடத்துவார். குடும்பத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை குறிச்சு, உங்க பேர பசங்களை குறிச்சு, இல்ல உங்க உறவினர்களை குறிச்சு எந்த கவலையும் வேண்டாம். உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார், உங்க கணவரை கர்த்தர் நடத்துவார், உங்களுடைய மனைவியை கர்த்தர் நடத்துவார். வருமானம் இல்லையா, எல்லாத்தையும் கர்த்தர் நடத்துவார். உங்க குடும்பத்தை நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார். ஒப்பு கொடுங்க. இந்த தேவன் தான் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க குடும்பத்தை நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க.
உங்க மூத்த பையன் உங்க இளைய பையனை குறித்து கவலையா இருக்கா? உங்க மூத்த பையனை குறித்து கவலையா இருக்கா? உங்க இளைய மகளை குறித்து கவலையா இருக்கா? இல்ல மூத்த மகளை குறித்து கவலையா இருக்கா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் அவர்களை நடத்துவார், நிச்சயமாய் நடத்துவார். ஒருவேளை குடும்பத்துல கடனோடு கூட கஷ்டப்படுறீங்களா? உங்க கடன் பிரச்சனையை கர்த்தர் சரி பண்ணுவார். ஒப்பு கொடுங்க. மோசேயை நடத்தின தேவன் உங்களை நடத்துவார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே நடத்துங்கப்பா. இயேசுவே, மோசையோடு கூட இந்த தேவன் எங்களோடு கூட நடத்தி